இருக்கிறேன். எழுந்திரு. பார்க்கடலிலும் நித்திரை, வைகுண்டத்திலும் நித்திரைதானா? இப்படி சதா உறங்கிக் கொண்டே இருந்தால் உன்னை தேடி வருபவருக்கு நீ ஆறுதல் கூறுவதுதான் எப்போது? பெருமானே, நாடி வந்தவனை வா வந்து வரவேற்காமல் உறங்கிக் கொண்டிருப்பது உன்னை போன்றவருக்கு அழகா? உண்மையிலேயே உனக்கு உறக்கம்தானா? இல்லை, உறங்குபவன் போல் நடித்து வந்தவர்களை திருப்பி அனுப்ப நீ ஆடும் கபட நாடகம் இது. மாதவா, என் கோபத்தை நீயும் சோதித்து விடாதே. எழுந்திரு. என்னை அலட்சியப்படுத்துகிறாய். பிருகுமுனிவரே, வரவேண்டும் ஐயனே, வரவேண்டும். சற்று கண்ணயர்ந்து விட்டேன், என் பிழையை மன்னிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் எட்டி என்னை உதைத்ததற்காக நான் கவலைப்படவில்லை. என்னை உதைத்த கால்கள் நோகுமே என்று நான் மிகவும் சஞ்சலப்படுகிறேன். இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் வந்தவுடன் வரவேற்காமல் இருந்தேன் அல்லவா? அந்த அலட்சியத்திற்காக நீங்கள் உதைத்ததை எனக்கு கிடைத்த தண்டனையாக நினைத்து பெருமைப்படுகிறேன். அமருங்கள், ஆறுதல் அடையுங்கள். என்னை உதைத்த கால்களுக்கு பணிவிடை செய்ய அனுமதி தாருங்கள். எனக்கு நல்லாசை கூறுங்கள். பரந்தாமா, உன் அருமை பெருமைகளை உணராமல் நான் தான் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். ஆணவத்தோடு நீ இருக்கிறாய் என்று நினைத்து நான் தான் ஆணவப்பட்டு விட்டேன். என் அகந்தை கண் அழிந்தது, ஆணவ கண்ணும் இன்றோடு மறைந்தது. என் பிழை மறந்து என்னை மன்னித்து விடு. ஐயனே, நீங்கள் பிழையொன்றும் செய்துவிடவும் இல்லை, உங்களை மன்னிக்கும் அளவிற்கு நான் அத்தனை பெரியவனும் இல்லை. நடந்ததை மறந்து விடுங்கள். கோபாலா, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை போன்ற முனிவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துவிட்டு அதன் காரணமாக உன்னை விட நாங்கள் பெரியவர்கள் ஆகிவிடுவோமோ என்று பயந்து சமயத்தில் எங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டு தவத்தின் பலனையெல்லாம் நீயே தட்டி பறித்துக் கொள்கிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. 7 14 உலகங்களிலும் உங்களை போன்ற தவயோகிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் யாவரும். சுவாமி, மா தவம் செய்த உங்களுக்கு இந்த மாதவன் என்றும் அடிமைதான். நான் கண்ட சான்றோர்களில் சாந்தமூர்த்தியாகவும் நாங்கள் செய்யும் யாகங்களுக்கு தலைமை பொறுப்பை வகிக்கும் தகுதியும் உனக்குத்தான் உண்டு என்பதை நான் பூரணமாக புரிந்து கொண்டேன். பரமாத்மா, இந்த அகிலத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஆதி முதல்வன் நீ ஒருவனே என்று நான் முடிவு கட்டிவிட்டேன். வாழ்க நீ. நான் வருகிறேன். தேவி, பிருகுமுனிவர் வந்து போகிறாரே, நீ பார்க்கவில்லையா? அவர் வந்ததையும் பார்த்து இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். அவருக்கு நான் அடிபணிந்து உபச்சரணை செய்தது நியாயம்தானே? முனிவர்களுக்கு தொண்டு செய்வதை நான் எப்போதும் வரவேற்கிறேன். ஆனால் இவருக்கு நீங்கள் பணிவிடை செய்தது எனக்கு எண்ணத்தினையும் பிடிக்கவே இல்லை. என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? பிருகுமுனிவர் பெரிய தவசீலர் ஆயிற்றே. என்ன தவசீலர்? தராதரம் தெரியாமல் தன்மையின் உண்மை புரியாமல் நடந்து கொள்கிறவர் பெரிய தவசீலர். உறங்கும் போது எட்டி உதைப்பதுதான் முற்றும் கடந்த முனிவரின் செய்கையோ? உதைத்து விட்டு போகிறார் பெரியவர். இதற்கெல்லாம் நாம் பதட்டப்படவே கூடாது. வீடு வீடாக வெண்ணையை திருடி ஆங்காங்கே சதா அடி உதை வாங்குவது உங்களுக்கு சகஜமா இருக்கலாம். என்னால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ளவே முடியாது. அவர் என்னை உதைத்ததற்காக நீ ஏன் ஆத்திரப்படுகிறாய்? அவர் உங்களை மட்டுமா உதைத்தார்? என்னையும் வெட்டி உதைத்து விட்டார். லட்சுமி, என்ன சொல்லுகிறாய்? இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இந்த லட்சுமிக்கு உங்கள் நெஞ்சத்தில் நிரந்தரமாக இடம் கொடுத்து அங்கேயே என்னை குடி வைத்திருந்தீர்கள். வந்த பிருகு முனிவர் சற்றும் யோசிக்காது என்னுடைய வாசஸ்தலமாக விளங்கும் தங்கள் நெஞ்சத்தில் எட்டி உதைத்து நான் குடியிருக்கும் இடத்தையே மாசுபடுத்தி விட்டார். எங்கிருந்தோ வந்த ஒரு முனிவன் என்னை எட்டி உதைப்பது, உதைத்த அந்த கால்களுக்கு தாங்கள் பாத பூஜை செய்வது, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு இனியும் இந்த இடத்தில் நான் இருக்கவா? தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கு ஏற்பட்ட பிறகு இங்கிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வருகிறேன். லட்சுமி, பதட்டப்படாதே. ஏதோ நடந்து விட்டது. இதற்காக என்னை விட்டு போகிறேன் என்கிறாயே. உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியுமா? அந்த அளவுக்கு என் மேல் உங்களுக்கு அன்பு இருக்குமானால் எனக்கு இருப்பிடமாக கொடுத்த தங்கள் இதயத்தின் மேல் அந்த பிருகு எட்டி உதைத்தும் ஏன் அந்த முனிவனை கண்டிக்கவில்லை? எதற்காக தண்டனை கொடுக்கவில்லை? மாயை உங்கள் கண்களை மறைத்து விட்டதா? லட்சுமி, உனக்கு என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. பதில் பேச வார்த்தைகள் கிடைக்காது. காரணம், தவறு செய்து விட்டீர்கள். தாங்க முடியாத வேதனைக்கு என்னை ஆளாக்கி விட்டீர்கள். முடிவாக சொல்கிறேன், இந்த நிலை ஏற்பட்ட பிறகு என்னால் இங்கு இருக்கவே முடியாது. வருகிறேன்.
லட்சுமி, உன் கடாட்சம் நிறைந்த இந்த இடத்தை இருள் சூழ்ந்த இடமாக்கி விட்டு எங்கோ மறைந்து விட்டாயா? திருமகளே, நீ இல்லாத இடத்தில் எனக்கு வாழ்வில்லை, வளமில்லை. உன் மனம் இறங்கி என்னிடம் வரும் வரை என் மனப்படி எங்காவது அலைந்து கொண்டே இருப்பேன். நாராயண! நாரதா, என் நிலையை பார்த்தாயா? சுவாமி, என்ன இது? உருமாறி நிறம் மாறி காட்சி அளிக்கிறீர்கள். பட்டு பீதாம்பரத்துடன் வைகுண்டத்தில் சொர்ண மாளிகையில் வாசம் செய்ய வேண்டிய தாங்கள் இந்த கலியுகத்தில் கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த கானகத்தில் கால்நடையாகவே வந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்னதான் நடந்தது? நாரதா, செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமி என்னை விட்டு சென்று விட்டாள். எல்லாம் அந்த பிருகுமுனிவரால் வந்த வினை. பெருமானே, பிருகு முனிவர் வந்தது தங்களுக்கு தெரிந்திருந்தும் உறங்குபவர் போல் நடித்து உதைக்கும் அளவுக்கு அவருக்கு கோபத்தை உண்டாக்கி அதன் காரணமாக மகாலட்சுமி தங்களை விட்டு பிரிந்து செல்லும் நிலைக்கு கொண்டு வந்து இதையெல்லாம் சாக்காக வைத்து இந்த கலியுகத்திற்கு வந்து தாங்கள் ஒரு பெரிய நாடகத்தையே நடத்த திட்டமிட்டிருப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த நாரதனுக்கு விளங்காமலா போய்விடும். எதையும் விளக்கமாக சொல்லும் நிலையில் இப்போது நான் இல்லை. முதலில் அமைதியோடு இருக்க ஒரு இடம் தேவை. அதற்கு ஒரு வழி சொல். சதா கண்ணா கண்ணா என்று உங்கள் நாமத்தையே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பகுள மாளிகையாரின் ஆசிரமம் அருகில் தான் இருக்கிறது. வாருங்கள் சுவாமி, அங்கே செல்லலாம். வேண்டாம் நாரதா, நான் மட்டும் செல்கிறேன், நீ புறப்படு. ஓஹோ, அந்த அம்மையாரிடம் தாங்கள் யாருமற்ற அனாதை போல் நடிக்க வேண்டுமோ? அப்பா நாரதா, உனக்கு ஒரு கும்பிடு, நீ புறப்படு. சுவாமி, இப்போது போகிறேன், சமயம் பார்த்து மீண்டும் திரும்பி வருகிறேன். நாரதா. நாராயண! கமல கண்ணா, கங்கை கரை மன்னா, பண்ணாரும் இசையமுதே, பாரத போர் தளபதியே, அந்நாளும் இந்நாளும் அகிலமெல்லாம் ஆள்பவனே, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, நீல மலர் சோலை எல்லாம் நீயே கண்ணா, நீல மலர் சோலை எல்லாம் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீயே கண்ணா. நீலக்கடல் பொன்னலைகள் நீயே கண்ணா, நீலக்கடல் பொன்னலைகள் நீயே கண்ணா, நல்ல நீலமணி வண்ணம் யாவும் நீயே கண்ணா, நீலமணி வண்ணம் யாவும் நீயே கண்ணா, நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீல நிற மேகமெல்லாம் நீயே கண்ணா, கண்ணா நீயே கண்ணா. தத்துவத்தில் கீதை நாயகனே, தத்துவத்தில் கீதை நாயகனே, அன்பு சன்னதியில் ராதை நாயகனே, தத்துவத்தில் கீதை நாயகனே, அன்பு சன்னதியில் ராதை நாயகனே, பக்தியிலே கோடி நாயகனே, பக்தியிலே கோடி நாயகனே, நல்ல பண்பினிலே சீதை நாயகனே, பண்பினிலே சீதை நாயகனே,
கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன். என்ன அனுமந்தா, என்ன விஷயம்? யாரோ ஒருத்தர் என்னை விட அழகா இருக்கார். பாவம், அவர் மண்டையில அடிபட்டு ரத்தமா கொட்டிச்சு. அவர் எங்கே இருக்கிறார்? நம்ம ஆசிரமத்து தென்னிலதாமா உட்கார்ந்து இருக்காரு. அட மண்டுகளா, இதை சொல்லவா இவ்வளவு தாமதம் செய்தீர்கள்? இவர்தான்மா. அப்பா, கண்ணா. அம்மா, அப்பா, என் கண்ணுக்கு அந்த கண்ணனாகவே காட்சி அளித்த நீ யாரப்பா? அம்மா, நான் ஒரு அனாதை. அது சரி, இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? யாரால் ஏற்பட்டது? இந்த காயத்திற்கு காலத்தால் ஏற்பட்ட காயம் இது. நீ என்னப்பா சொல்லுகிறாய்? கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்தாலும் விதி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் செல்வாக்கும் குறைந்து போகும். சொல்லுகிற சொல்வாக்கும் புரியாது. பாவம், நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய். முதலில் உன் காயத்திற்கு மருந்து போடுகிறேன், வா. அப்பா, என் பெயர் வகுள மாளிகை. எப்போதும் அந்த கண்ணனையே தியானித்து ஒரு முறையாவது அவனை காண வேண்டும் என்று தவம் கிடைக்கிறேன். உன்னை முதலில் நான் பார்த்த போது சாட்சாத் அந்த கண்ணனாகவே நீ எனக்கு காட்சி அளித்தாய். அதனால் கண்களை இமை காப்பது போல் இன்று முதல் உன்னை நான் காப்பாற்றுகிறேன். அம்மா, எனக்கு ஆதரவு காட்டிய தாயே, உங்களுக்கு எந்தெந்தும் நான் கடமைப்பட்டவன். அன்னை தந்தை இல்லாத அனாதையான எனக்கு இனி நீங்கள் தான் அன்னை. இவர்கள் அனைவரும் எனக்கு சகோதர சகோதரிகள். இன்று முதல் உங்களுடனேயே